إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وصلى الله وسلم وبارك على سيدنا وحبيبنا وقرة أعيننا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى أثره إلى يوم الدين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم. படைத்து பரிபாலிக்கின்ற நேர்வழி காட்டுகின்ற வல்லவன் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனேகன், இணை துணையற்றவன், வணங்க தகுதியானவன், நம்மை பார்த்து கொண்டிருப்பவன், நமது சகல காரியங்களையும் முடிவு செய்து வைத்திருப்பவன், பெற்றோர்களை விட ஒவ்வொரு மனிதன் மீதும் அன்பும் பாசமும் நிறைய பெற்றவன், தௌபா செய்பவர்களின் தௌபாவை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றவன், கேட்பவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறவன், அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நான் போற்றி புகழுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்களின் வாழ்வை அடியொட்டி வாழுகின்ற வாழப்போகின்ற எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தாலா என்னென்ன விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு சொல்லி இருக்கிறானோ அந்த விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்தும், என்னென்ன விஷயங்களை தவிர்த்து வாழுமாறு நமக்கு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ தடுத்திருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து வாழுமாறும் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் தக்வாவை வசியத் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானை எதிர்பார்த்திருந்தோம். ரமதான் வேகமாக போகிறது என்று உணர்ந்து கொண்டிருந்தோம். ரமதானுடைய கடைசி தினங்களில் நாம் வீற்றிருக்கிறோம். கடந்த ரமதானை, விடைபெற இருக்கிற ரமதானை அல்லாஹு தாலா பொருந்தி கொள்வானாக. வாழ்க்கையில் இன்னும் பல ரமதான்களை அடைந்து அல்லாஹுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் பெறுகிற பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவானாக. அன்பானவர்களே, வாழ்க்கையும் இப்படித்தான். ஒரு சில காலங்கள் எதிர்பார்த்திருப்போம். எதிர்பார்த்த சந்தோஷங்கள் வாழ்க்கையில் அது விரைவாக வந்துவிடும். கொஞ்சம் காலமாகிற நேரத்திலே கருப்பு வெள்ளையாகும், முடிகள் நரையாகும், பலங்கள் குன்றி போகும், வாலிபம் வயோதிபமாகும், பலம் பலவீனமாக மாறும். பிறகு இந்த வாழ்க்கைக்கு நாம் பதில் சொல்லிவிட்டு வாழ்க்கையின் அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி நகர இருக்கிறோம். அது கபர், அதை தொடர்ந்து மஹ்ஷர், அதை தொடர்ந்து ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களுக்கும் ஏற்ற விதத்திலே அல்லாஹுடைய ரஹ்மத் அவனுக்கு கிடைக்கிற விதத்திலே பாக்கியம் பெற்ற சுவர்க்கம், அல்லாஹ் எங்களை சுவர்க்கவாதிகளாக ஆக்குவானாக, அல்லது பயங்கரமான நரகம், யா அல்லாஹ் நரகை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. அன்பான சகோதரர்களே, புத்திசாதுரியமான புத்திசாலியான கெட்டிக்கார மனிதன் யார் என்றால், வாழ்க்கை ஓட்டத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தான் சிந்தித்து, நான் சரியான பாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற விதம் சரியானதா, என்னுடைய அமல் இபாதத்துக்கள் அல்லாஹ் சொல்றது போன்று நான் அமைத்திருக்கிறேனா, என்னுடைய கொடுக்கல் வாங்கல் ஹலாலான விதத்திலே அமைந்திருக்கிறதா, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் ஒரு முன்மாதிரியான ஒரு நல்ல மனிதனாக, அநியாயம் செய்யாத மனிதனாக வாழுகிறேனா,
மனிதர்களோடு நான் இருக்கிற விதத்திலே மனிதர்களின் உள்ளங்களை நான் சந்தோஷப்படுத்துகிறேனா, புண்படுத்துகிறேனா, என்னுடைய வாழ்க்கை எப்படி போகிறது என்று அடிக்கொரு முறை தன்னை சீர்தூக்கி பார்க்கிற மனிதன் புத்திசாலி. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலாவும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு இந்த விதத்திலே வழிகாட்டி இருக்கிறார்கள். இப்படியான சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் ரமதான் என்பதாக, இறுதி 10 என்பதாக, லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதாக, பெருநாள் தினம் என்பதாக, அரஃபாவுடைய நாள் என்பதாக அல்லாஹு தாலா பல சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில் தருவது, வாழ்க்கையில் ஒரு இடத்துல நம்மை நிறுத்தி அல்லாஹ்விடத்தில் முறையாக தௌபா செய்து நம்மை நல்ல ஒரு மனிதனாக மாற்ற வேண்டும் என்பதுதான் சகோதரர்களே. காலம் இன்னமும் கனிந்திருக்கிறதே, நேரம் இன்னமும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், கபரிலே மரணித்து போன ஒரு மனிதனை எழுப்பி அவனுடைய பிரச்சனைகள், அவனுடைய கஷ்டங்கள், அவனுடைய கவலைகளுக்கெல்லாம் நீ எதனை விரும்புகிறாய், உனக்கு என்ன தேவை என்று கேட்டால் அந்த மனிதன் லதமன்னா யௌமன் மின் ரமதான், ரமதானிலே ஒரு நாள் எனக்கு அவகாசம் கிடைக்காதா, ரமதான்ல ஒரு நாள் எனக்கு அவகாசம் கிடைத்தால் என்னுடைய கபருடைய வாழ்க்கை, அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள், என்னுடைய சுவர்க்கத்துக்குரிய ஏற்பாடுகள், இவைகள் எல்லாம் நான் செய்துவிட்டு வந்து விடுவேனே என்று ஆசைப்படுவான் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படியான ஒரு சிறந்த சந்தர்ப்பத்திலே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. நம்மை விட பலத்தில் கூடினவங்க, பணத்தில் கூடினவர்கள், செல்வாக்கில் கூடினவர்கள் என்று பலரும் வாழ்ந்துவிட்டு சென்று விட்டார்கள். அதிகமானவர்கள் இந்த சந்தர்ப்பம் தவறி போயிட்டதே என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். அன்பானவர்களே, வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இன்னமும் சந்தர்ப்பம் இருக்கிறது. ஒரு முஃமின் தனக்கு கிடைத்த வாழ்க்கைய, தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை ரப்புக்கு பொருத்தமானதாக அமைத்து கொண்டு அல்லாவை சந்திக்கிற தினம் ஒரு பெருநாளை போல சந்தோஷமான ஒரு நிகழ்வாக ஒரு முஃமின் தன்னுடைய அந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்க்கையில இப்படியான நலவுகள் எங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக சந்தர்ப்பம் முடிய அடுத்த சந்தர்ப்பம், சந்தர்ப்பம் முடிய அடுத்தது என்பதாக பல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ரமதான் 27 நோன்புகள் கடந்திருக்கிறது. ஆனாலும் ரமதானுடைய இறுதி 10 இன்னமும் பாக்கியாக இருக்கிறது. ரமதானுடைய கடைசி 10 இன்னமும் எங்களிடத்திலே பாக்கியாக இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த ரிவாயத்துக்களில் இறுதியாக இருக்கிற 7 நாட்கள், இறுதியாக இருக்கிற 5 நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். அது 27 மட்டுமல்ல, சில நேரத்தில் 28ஆகவும் இருக்கலாம், 29வது நாள் இரவாகவும் இருக்கலாம். 30 நாட்கள் ரமதானாக இருந்தால் 30வது இரவாகவும் இருக்கலாம். ஒற்றைப்பட்ட இரவுகள் என்றால் 21, 23 என்று எண்ணப்படுவது போல அதை 20, 22, 24 என்றும் எண்ணுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. உலமாக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். சில நேரத்தில் அது 26ஆக இருக்கலாம், 28ஆக இருக்கலாம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எஞ்சி இருக்கிற காலத்திலும் நிறைய சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வது எங்களுடைய வாழ்க்கையில, எங்களோட வாழ்க்கையை இன்னும் சந்தோஷமாக அமைத்து கொள்ள அது நிச்சயம் வழிகோலும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா எஞ்சி இருக்கிற காலங்களை நல்ல இபாதத்துக்களை பயன்படுத்த தௌஃபீக் செய்வானாக. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தாலா வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு மனிதன் சிறந்த அறிவோடு அமல் செய்வதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். ஒரு பாக்கியசாலி தன்னுடைய வாழ்க்கையில ஃபர்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அவர் ஃபர்துக்கு கொடுக்கிறது தான் அவருடைய அறிவுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்காக, ஒரு மனிதன் தொழுகிற இஷாவுடைய தொழுகை ஜமாத்தோடு
அது அவனுடைய பாதி இரவு நின்று வணங்குவதற்குரிய நன்மை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஃபஜ்ருடைய தொழுகையையும் ஒரு மனிதன் இமாம் ஜமாத்தோடு தொழுவான் என்றால் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிறான் என்பதாக சொன்னார்கள். இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறதே, எவ்வளவு நஃபில் தொழுதாலும் ஒரு ஃபர்தான தொழுகைக்கு அந்த நஃபில் நிகராகாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் ஃபஜ்ர் தொழுகைக்கு அவரை காணவில்லை. கேட்டார்கள், வீட்டுக்கு போனாங்க, விசாரித்தாங்க, எங்க இவர் ஃபஜ்ர் சுபஹ் தொழுகைக்கு இவரை காண இல்லை. தாய் சொன்னார், இரவெல்லாம் நின்று வணங்கினார், இரவெல்லாம் தொழுதார், தூக்கம் அசதியாகிவிட்டது, அதனால கொஞ்சம் சோர்வாக இருந்ததனால தூங்கினார், தூக்கம் போய்விட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்த்தினார்கள், தாயே, உங்களோட மகனுக்கு சொல்லிக் கொடுங்க, எந்த தொழுகைய அவர் தவற விட்டாரோ அந்த தொழுகை அவர் தொழுத முழு இரா தொழுகையும் விட சிறந்தது என்பதை சொல்லிக் கொடுங்க என்பதாக சொன்னார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் வழங்கப்படுத்துகிறாங்க, ஒரு பாக்கியமுள்ள மனிதன் இஷாவுடைய தொழுகையை அழகாக இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு பிறகு ஃபஜ்ருடைய தொழுகையையும் முறையாக இமாம் ஜமாத்தோடு தொழுதால் அன்றைய நாள் இரவு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் அவர் அவருடைய போதுமான அளவு நன்மையை சேகரித்து கொண்டார் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இரவெல்லாம் தொழுகிறாரு, கஷ்டப்பட்டார், முழிச்சிட்டு இருந்தார், ஆனால் ஃபஜ்ருடைய ஜமாத் அவருக்கு கிடைக்கல என்றால், அன்பான சகோதரர்களே, இதை விட இஸ்லாம் நமக்கு ஆக சிறப்பானதை காட்டி தந்திருக்கிறது. இதனால தான் உலமாக்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க, ஷைத்தான் எங்களுடைய வாழ்க்கையில நஃபிலான விஷயங்களை கொண்டு எங்களை ஏமாற்றி ஃபர்தான விஷயங்களை விட்டும் திசை திருப்பிவிடக் கூடாது என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். சில மனிதர்கள் வாழ்க்கையில நிறைய சதகாக்கள் கொடுக்குறாங்க, தர்மங்கள் செய்கிறாங்க, இங்களை கொடுக்குறாங்க, அங்களை கொடுக்குறாங்க, ஆனால் வாழ்க்கையில மற்ற மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை மறந்து வாழ்றாங்க. இது ஜஹாலத், இது அறிவீனம். ஊருக்கெல்லாம் கொடை, ஆனால் மற்ற மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய வியாபார கடனை, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை மறந்தோ அல்லது மறந்தது போலவோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன தர்மம் இது? என்ன கொடை இது? கூடாது என்பதல்ல, ஆனால் கொடுக்க வேண்டிய கடன் ஃபர்தானது, கட்டாயமானது. ஒரு மனிதன் மௌத்தானால், அல்லாஹுடைய பாதையில் அவன் ஷஹீதாக மௌத்தானால், அவனுடைய முதலாவது சொட்டி ரத்தம் நிலத்தில் சிந்துவதற்கு முன்னர் அல்லாஹ்வுடைய முழு பாவங்களையும் மன்னித்து விட்டான். சொர்க்கத்தில் நபிமார்களுக்கு அடுத்த அந்த சுஹதாக்களுக்கு, ஷஹீதுகளுக்கு. ஆனால் அவர் உலகத்தில் விட்டு வரக்கூடிய கடன்கள் மன்னிக்கப்பட மாட்டாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஃமினுடைய வாழ்க்கை ரொம்ப பேலன்ஸானதாக இருக்கும் சகோதரர்களே, அறிவுபூர்வமானதாக இருக்கும் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை. ஒரு விஷயத்துல எல்லை கடந்து போய் இன்னும் ஒரு விஷயத்துல பராமுகமாக வாழக்கூடியவனாக ஒரு முஃமின் இருக்க மாட்டான். ரமதான் எங்களுக்கு இந்த பாடத்தை அழகாக சொல்லி தந்திருக்கிறது. மனிதனே, உன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள். ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுவது கஷ்டமில்லை என்பதை ரமதான் உறுதிப்படுத்தி இருக்குதா இல்லையா? இரவு எவ்வளவு லேட்டாக தாமதமாக தொழுதாலும் தஹஜ்ஜுதுல எழும்பி சஹருடைய விஷயங்களை முடித்து கொண்டு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவது கஷ்டம் இல்லை என்பதை ரமதான் நமக்கு உணர்த்தி இருக்கிறது அல்லவா? பகல் முழுக்க அல்லாஹ் சொல்லுகிறான் என்ற ஒரே விஷயத்திற்காக எவ்வளவு வெயிலாக இருந்தாலும், எவ்வளவு பசியாக இருந்தாலும், அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக பகல் முழுக்க வெறும் வயிற்றோடு, காலியான வயிற்றோடு, பசியோடு இருப்பதற்கு முடியும் என்பதை ரமதான் நிரூபித்திருக்கிறது அல்லவா? அன்பானவர்களே, ரமதான் தாண்டி போகிற காலங்களில் எங்களுடைய தொழுகையை முறைப்படி தொழுவதை அல்லாஹு தாலா எங்களிடம் எதிர்பார்க்கிறான். ஓதப்பட்ட குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லி இருக்கிறான்,
ரமதானுடைய அந்த மாதத்துல தான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழிகாட்டியாக இந்த குர்ஆனை நான் இறக்கினது ரமதானுடைய மாதம். அதனால ரமதான்ல நோன்பு பிடிங்க என்று சொன்ன பிறகு நோயாளிகளாக இருந்தா அந்த நோன்பை பயணத்துக்காக நீங்க விட்டிருந்தா அதை கதா செய்து கொள்ளுங்கள் என்று அந்த வசனத்துல சொன்ன பிற்பாடு யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, மார்க்கத்துடைய எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் உங்களுக்கு லேசை நாடுகிறான், இலகுவானதை நாடுகிறான். உங்களை சிரமப்படுத்துவதை அல்லாஹ் நாடவில்லை. ஒலி துக்மிலுல் இத்தா, ரமதானுடைய பூர்த்தியான காலத்தின் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள். பிறகு ஒலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், இவ்வளவு ஒரு அழகான மார்க்கத்திற்கு வழிகாட்டிய அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் சொல்லி அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பரிசுத்தமா மிக பெரியவன் என்று அல்லாஹ்வை தக்பீர் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றியாளர்களாக மாறுவதற்காக இந்த ரமதானை தந்திருக்கிறான் என்று அந்த ரமதானை பற்றிய ஆயத்துல சூரா பக்ராவுல அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி இருக்கிறார். அன்பான சகோதரர்களே, இந்த ரமதான்ல நாங்க செய்த இபாதத்துக்கள், இந்த ரமதான்ல நாங்க செய்த பலகீனமான இயன்ற அளவான இபாதத்துக்கள், இவைகளெல்லாம் அல்லாஹ்வை நோக்கி உயர்வது. இதை அல்லாஹு தாலா சில விஷயங்கள் சில நிபந்தனைகளோடு பிணைத்து வைத்திருக்கிறார். நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கள், நாங்கள் ஓதக்கூடிய திலாவத்துக்கள், நமது இரா தொழுகைகள், நாம் பிடிக்கிற நோன்புகள் எல்லாம் அல்லாஹ்வை நோக்கி மேலே உயர்வதற்கு சில நிபந்தனைகள் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, எங்களுடைய வருமானம் ஹலாலாக இருக்க வேண்டும் என்பது. குர்ஆன்ல நபிமார்களை பார்த்து ரசூல்மார்களை பார்த்து அல்லாஹு தஆலா நபிமார்களே நீங்கள் சாலிஹான அமல் செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு அழகான கட்டளையை பிறப்பிச்சிருக்கிறார். யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா, நீங்கள் ஹலாலான உணவை உண்டு கொள்ளுங்கள், தய்யிபான மனமான உணவை உண்டு கொள்ளுங்கள், பிறகு வஅமலு சாலிஹா, சாலிஹான அமலை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, நமது நோன்பு, நமது தொழுகை, நமது தர்மம், நமது குடும்ப வாழ்க்கை, பிள்ளை வளர்ப்பு, நமது சம்பாத்தியம், நமது சதகாக்கள், நமது ஹஜ் உம்ராக்கள், இவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படணும் என்று நாங்கள் எல்லாரும் ஆசை வைக்கிறோம். எவ்வளோ கஷ்டப்படுகிறோம், எவ்வளோ பள்ளிவாசலுக்குள்ள வந்து நன்மை எதிர்பார்க்கிறோம், சொர்க்கத்தில் பெரிய இடங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, நிபந்தனை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். குலூ மினத் தய்யிபாத், மனிதர்களே உங்களுடைய சம்பாத்தியங்கள், உங்களுடைய உணவை நீங்கள் ஹலால் ஆக்கிக் கொள்ளுங்கள். ரசூல்மார்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை. குலூ மினத் தய்யிபாத், மனமான உணவில் இருந்து சாப்பிடுங்கள். ஒரு மனிதனுடைய மனமான ஹலாலான உணவு சாலிஹான அமல்கள் செய்வதற்கும் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அது காரணமாக அமைகிறது. அன்பான சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய மாளிகையில் ஒரு இளவரசராக, ஒரு பிரின்ஸாக வாழ்றாங்க. ஆரம்ப கட்டம். அவருடைய கையால ஒரு தவறு நடக்குது. 2 மனிதர்கள் சண்டை பிடித்து கொண்டிருக்கிறத விலக்குவதற்காக போறாங்க. அந்த விலக்குற நேரத்துல ஒரு மனிதர் இவருடைய கையால இறந்து போறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அடி அடிச்சு இழுத்தாங்க ஆளை, பிரச்சனை பட்டு கொண்டிருக்கிறவங்களை. அந்த மனிதன் அப்படியே கீழே விழுந்து மரணித்து விட்டார். ஃபிரௌன் இந்த ஒரு காரணத்தை வைத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்குரிய முழு ஏற்பாடுகளையும் செய்தான். மூசாவை கொலை செய்ய வேண்டும். அவனுக்கு தெரியும் இவருடைய கையில் என்னுடைய ஆட்சி போய்விடுமோ என்ற பயம் இருந்தது. தான் கொல்லப்பட போகிறேன் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்தில் இருந்து ஓடி போகிறார்கள். மதியன் என்கிற இடத்தை நோக்கி ஓடோடி போகிறார்கள். கையில உடுப்பெடுக்கல்ல, கையில வாகனம் இருக்கல்ல, கையில பணம் இருக்கல்ல. வெளியில ரோட்டுக்கு வந்த மனிதருக்கு செய்தி கிடைக்கிறது, ஃபிரௌனுடைய மாளிகையில நீங்க திரும்பி உள்ளுக்கு போனா அவங்கள கொல்றதுக்குரிய ஏற்பாடு நடக்கிறது. இந்த செய்தி கிடைச்சதோடையே ஓடோடி போகிறார்கள் மதியனுக்கு. மதியனுக்கு போகிற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அங்கு மக்கள் எல்லாம் ஆட்டுக்கு தண்ணீர் கொடுக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 2 பெண்கள், இளம் வயது பெண்கள் ஓரமாக இருக்கிறாங்க. அவர்களிடத்துல போய், ஏன் ஓரமாக இருக்கிறீங்க? இல்லை, ஆண்கள் ஆட்டுக்கு தண்ணீர் கொடுத்து போன பிறகுதான் நாங்கள் தண்ணீர் எங்களோட ஆடுகளுக்கு பருக்குவோம். எங்களுடைய வாப்பா ஒரு வயதாளி, அதனால தான் நாங்கள் வெளியில் வந்திருக்கிறோம் என்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 இளம் பெண்களுடைய ஆடுகளுக்கு எந்த கூலியையும் எதிர்பார்க்காமல் ஒரு கிணற்றில் இருந்த தண்ணீர் அள்ளி அந்த ஆடுகளுக்கு கொடுத்த பிறகு ஒரு மர நிழலில் போய் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நீ இறக்கி வைக்கக்கூடிய நலவுகளுக்கு நான் தேவையுள்ளவன் என்று சொல்கிறார்கள். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். எப்படியான ஒரு நிலை உண்டாகியது என்றால், குர்ஆன் அல்லாஹு தஆலா சொன்னான், மூசா வஃபதன்னாக ஃபுதூனா, நாம் உங்களை சில கஷ்டங்களை கொண்டு சோதித்தோம். எதற்காக? வஸ்தனஅதுக லினஃப்ஸி, எனக்காக உங்களை நான் சமைத்தெடுப்பதற்காக. சில சோதனைகள். ஒரு இளவரசராக அரச மாளிகையில, அதுவும் எகிப்துடைய ஃபிரௌனுடைய செல்வம் கொளிக்கிற அந்த மாளிகையில வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்றைய நாள் நிலை என்னென்றால், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது. சாப்பிடுவதற்கு உணவுக்குரிய ஏற்பாடு இல்லை, கையில பணம் இல்லை, தங்குவதற்கு வீடு இல்லை, திருமணம் அந்த எந்த ஏற்பாடும் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஒன்றுமே இல்லை, தொழில் இல்லை. அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 பெண் பிள்ளைகள், ஒரு பிள்ளை வந்து, வாப்பா உங்களுக்கு கூலி கொடுப்பதற்காக உங்களை அழைக்கிறார் என்று சொன்னவுடன் அந்த வயதாளி மனிதருடைய வீட்டுக்கு போகிறார்கள். அவர் கேட்கிறார், நீங்க யார் ஆள், வெளியிலிருந்து வந்திருக்கிறீங்க? எல்லா விஷயங்களையும் சொன்னவுடன் அந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளை சொல்லுது, வாப்பா, வீட்டில் கூலிக்கு வைப்பதற்கு மிகவும் நம்பிக்கையான, மிகவும் பலமான மனிதர் இவர். இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன். வாப்பா சொல்லுகிறார் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, அவர் ஒரு நபியாக இருக்கல அந்த நேரம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபர். என்னுடைய 2 மகள்மார்களில் ஒரு மகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விருப்பமாக இருந்தால் செய்து கொள்ளலாம். ஆனால் நிபந்தனை, என்னுடைய வீட்டிலே 8 வருஷம் நீங்கள் கூலிக்கு ஆடு மேய்க்க வேண்டும், என்னுடைய ஆடுகளை பார்த்து கொள்ள வேண்டும். 10 வருஷம் என்னுடைய வீட்டில் ஆடுகளை பார்த்து கொள்ளுவீங்க என்றிருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்பதாக சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் 8 வருஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 8 வருடங்கள் நான் உங்களுக்காக ஆடு மேய்த்து கொடுக்கிறேன். திருமணம் நடந்து இருக்கிறது. உலமாக்கள் ஒரு அழகான பாடத்தை சொல்லி இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு செல்வ செழிப்போட, எந்த விதமான அமைப்புகளும் இல்லாமல் இலவசமாக அந்த அரச மாளிகையில் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் வெளியில கொண்டு வந்து அவர்களை ஒரு சாதாரண வீட்டில் ஆடுகளை மேய்க்கிற பொறுப்பை கொடுத்து அவர்களை வாழ வைக்கிறான். சொல்றாங்க, காரணம் ஹலாலான சாப்பாடு சாப்பிடுவதற்காக, ஒரு கண்ணியமான கௌரவமான குடும்ப வாழ்க்கையை ஹலாலான முறையில் அமைத்து கொள்வதற்காக, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நபி, குர்ஆன்ல ஆக கூடுதலாக பேர் சொல்லப்பட்ட நபி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். 130க்கு மேல மூசா மூசா மூசா, வேற எந்த நபிமார்களோட பேரையும் அல்லாஹ் அந்த அளவுக்கு சொல்லல. அந்த நபியை அல்லாஹு தஆலா ஹலாலான ஒரு சம்பாத்தியத்துக்காக, ஹலாலாக தன்னுடைய உடல் தேவைகளை ஹலாலாக பூர்த்தி செய்த ஒரு கௌரவமான குடும்ப வாழ்க்கைக்காக அல்லாஹு தஆலா அங்கிருந்து இங்க கொண்டு வந்திருக்கிறார். தன்னை ஒரு கூலியாளாக, ஆடு மேய்க்கிற ஒருவராக 10 வருடங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல மதியன்ல ஆக்கி கொண்டாங்க. அன்பான சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுகிறது, வலபித்த சினீன ஃபி அஹ்லி மதியன். மதியன்ல மூசாவே நீங்க 10 வருஷங்கள் இருந்தீங்க. இதிலிருந்து என்ன பாடம் படிக்கிறோம் என்றால், நாங்கள் செய்யக்கூடிய அமல் இபாதத்துக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமா? அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எங்களுடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும். நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம், என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய சம்பாத்தியத்தில் ஹராமான விதத்தில் வட்டியோ அல்லது ஏமாற்றோ அல்லது வேறு விதத்திலோ நான் எங்கேயாவது ஒரு கதவை திறந்து வைத்திருக்கிறேனா? ஹராமான சம்பாத்தியங்கள் என்னுடைய வருமானத்தில் வருகிறதா? கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்கள். கஷ்டப்பட்டு செய்கிற அமல்கள் இல்லையா? ஒரு ஹலாலான சம்பாத்தியத்தோடு ஒரு மனிதன் செய்கிற அமல் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இரண்டாவது, ஒரு மனிதனுடைய அமல் ஒப்புக்கொள்ளப்படுவது அவர் மனிதர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விதங்களில் மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாதவராக இருக்கிற பட்சத்தில்
அவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு மனிதர் நிறையவே அமல் செய்கிறார், ஆனால் மனிதர்களுடைய விஷயத்திலே ஹுகூக்குல் இபாத், மனிதர்களுக்கு செய்கிற விஷயங்களில் ஆக பொடுபோக்காக நடந்து கொள்கிறார். இவரால குடும்பத்துக்கு, இவரால பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு, இவரால மற்றவர்களுக்கு அநியாயம் நடக்கிறது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் அல் முஃப்லிஸ், இவர்தான் வங்குரோட்டுக்காரர், இவர்தான் நஷ்டவாளி. கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறார், பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறார், இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், ஆனால் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களை நோவினை செய்கிறாள், வார்த்தைகளாலேயோ அல்லது செயற்பாடுகளாலேயோ நோவினை செய்கிறாள். இவளை பற்றி என்ன சொல்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்மணி வஹிய ஃபின்னார், நரகத்தில் இருக்கக்கூடிய பெண் என்றார்கள். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, மற்றையவர்களுடைய விஷயம். நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதன் மலை போல இபாதத்துக்களோடு வருவான், ஆனால் மலை போல இபாதத்துக்களோடு வருவான், நிறைய இபாதத்துக்கள் சொன்னார்கள். அந்த இபாதத்துக்கள் எல்லாம் மலையை போல குமிக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே, அவர் உலகத்திலே வாழுகிற நேரத்திலே யாருக்கெல்லாம் அநியாயம் செய்தார்களோ, அது மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், உடம்பிறப்புகளாக இருக்கலாம், அவர்கள் வந்து, யா அல்லாஹ், இந்த மனிதர் எனக்கு இப்படி அநியாயம் செய்தார், இந்த மனிதர் எனக்கு இப்படியாக என்னை அடித்தார், என்னை ஏசினார், என்னை மானபங்கப்படுத்தினார் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிற பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அநியாயத்திற்கு பகரமாக அல்லாஹ் இவருடைய கூலியிலிருந்து, நன்மைகளிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கிறார். கடைசியாக அவருடைய அந்த மலை போல நன்மைகள் தீர்ந்து போகும். பிறகு அவர்களுடைய பாவத்தில் இருந்து இவருக்கு எடுத்து போடப்படும். அல்லாஹ் நீதமானவன், நிறுக்கக்கூடியவன். சொன்னார்கள், அவருடைய முழு அமல்களும் தீர்ந்து போய்விடும், நரகத்துக்குள்ள போய்விடுவான். அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானா. அன்பானவர்களே, ஒரு முஃமின் இந்த இடத்திலிருந்து என்னுடைய சம்பாத்தியம் ஹலாலானதா, வாழ்க்கையில் நான் யாருக்காவது அநியாயம் செய்கிறேனா, மற்றவர்களுடைய செல்வத்திலே நான் விளையாடுகிறேனா, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளில் குறை செய்கிறேனா, இந்த விஷயத்தை ஒரு முஃமின் மீட்டிக்கொண்டே இருப்பார். ஹலாலான அமைப்புகளோட மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாத ஒரு நல்ல மனிதன் அவருடைய ஃபர்து தொழுகைகளோடு, ஃபர்தான இபாதத்துக்களோடு அல்லாஹ்வை சந்திக்கிறார் என்றாலும் தப்பித்துக் கொள்வார். சகோதரர்களே, தப்பித்துக் கொள்வார். அதனால இந்த ரமதான் ஒரு அழகான சந்தர்ப்பம். ரமதானுடைய கடைசி நாட்கள் ஆகச் சிறந்த ஒரு சந்தர்ப்பம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம், எங்களுடைய அமல்கள் எல்லாம் கடைசியை வைத்து தான் முடிவு செய்யப்படுகிறது. என்னோட அமல்கள் கடைசியை வைத்து. ரமதானுடைய கடைசி நாள் எப்படி இருக்க போகிறது? எவ்வளவுதான் பாவம் செய்த ஒரு மனிதனும் கடைசி நேரத்தில் அல்லாஹுடைய அருள் கிடைக்க பெற்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மௌத்தானால் சொர்க்கவாதி. அதுபோல ரமதானுடைய கடைசி இதை நாங்கள் அழகாக ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அளவிடப்படுவது, நெருக்கப்படுவது, ஒப்புக்கொள்ளப்படுவது அதனுடைய கடைசியை வைத்து. மறந்துவிடக்கூடாது. 27 முடிஞ்சிட்டதே, 25 முடிஞ்சிட்டதே, இல்லை, எஞ்சி இருக்கிறது சிறந்தது, எஞ்சி இருக்கிறது பேலன்ஸாக இருக்கிறது சிறந்தது, பாக்கியாக இருக்கிறது சிறந்தது. எங்களுடைய கடைசி நாட்கள் ரமதானுடைய எப்படி இருக்கிறதோ அதை கொண்டு அமல்கள் அளவிடப்படுகிறது. அதனால எஞ்சி இருக்கிற நாட்களில் நாங்கள் கட்டாயம் கவனம் எடுக்க வேண்டும். எஞ்சி இருக்கிற நாட்களில் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் ஒன்று, எங்களுடைய ரமதானுக்குரிய ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள் நிறைவேற்றாமல் இருந்தால் அதை நிறைவேற்றத்துக்குரிய சந்தர்ப்பம் இன்னும் சில நாட்கள் இருக்குது. பெருநாள் தினம் இமாம் பெருநாள் தொழுவிப்பதற்காக பள்ளிக்கு சென்று பெருநாள் தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எங்கள் மீது கடமையான ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது வாஜிபாக இருக்கிறது. வாஜிப். யாருக்கெல்லாம் பெருநாள் தினத்தன்றைய செலவு இருக்கிறதோ, அந்த செலவுக்கு அமைப்பு ஏற்பாடு இருக்கிறதோ, பெருநாள் அன்றைக்கு ஒரு 5000 ரூபாய் என்னுடைய குடும்பத்துக்கு செலவுக்கு தேவை, ஆனால் என் கையில் அதை விட கூடுதலான பணம் இருக்கிறது என்றால், அப்படிப்பட்ட எல்லா முஸ்லீம்களுக்கும் ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது வாஜிப். ஏனென்றால் நோன்புல நடந்த தவறுகளுக்கு ஒரு சிறந்த குற்றப்பரிகாரமாக ஜக்காத்துல் ஃபித்ர் அல்லாஹ் வச்சிருக்கிறார்.
அது வளமையாக கொடுக்குற ஜக்காத் அல்ல. அது காசு கூட இருக்கிற பணக்காரர்கள் மட்டும் கொடுக்கிற ஜக்காத் அல்ல. நோன்பு பிடித்த அதிகமான முஸ்லிம்கள் கொடுக்க வேண்டிய ஒரு ஜக்காத் அது. அந்த வசதி இருக்கிறது என்றால் ஒரு தலைக்கு 2 கிலோ 400 கிராம் பாரமுள்ள அரிசி அல்லது ஒரு 2.5 கிலோ பாரமுள்ள அரிசி ஒரு தலைக்கு என்ற விதத்தில் தானும் தன்னுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் தான் செலவு செய்யறது கடமையோ அவர்களுக்காகவும் அந்த ஜக்காத் நிறைவேற்றப்படும். ஒரு வாப்பா, ஒரு குடும்ப தலைவர் தனக்காக, தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்று எத்தனை பேர் குடும்பத்தில் இருக்கிறார்களோ, குடும்பத்தில் அவரும் மனைவியும் 2 பிள்ளைகளும் என்றால் சுமாராக 10 கிலோ, ஒரு ஆளுக்கு 2.5 கிலோ, தனக்கு மனைவி 2 பிள்ளைகளுக்கு 10 கிலோ அரிசி ஒரு மிஸ்கீன் ஒரு மிஸ்கின் தொழக்கூடிய ஒரு முஸ்லிமான மனிதருக்கு அது சதகாவாக கொடுக்கப்பட வேண்டும். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அது கொடுக்கப்படலாம், மிஸ்கின்களுக்கு கொடுக்கப்படலாம். சில நேரத்தில் ஒருவர் மிஸ்கீனாக இருந்து அந்த ஜக்காத்துல் ஃபித்ர எடுக்கவும் அவர் தகுதியுள்ளவர். ஆனால் பெருநாள் அன்றைக்குரிய செலவு அவரிடமும் இருக்கிறது, அந்த மிஸ்கினிடம். ஒரு வருஷத்தை வச்சு பார்க்குற நேரத்தில் இவர் மிஸ்கீன், ஆனால் பெருநாள் அன்று செலவு அவருடைய கையில் இருக்குது என்றால் அவர் ஜக்காத்துல் ஃபித்ர எடுக்கிறதுக்கு தகுதியானவர், ஆனாலும் கொடுக்கிறதுக்கும் கடமைப்பட்டவர். தன்னுடைய ஜக்காத்துல் ஃபித்ர அவர் கொடுப்பார், தனக்கு கிடைத்த அரிசி வைத்தே அவர் கொடுக்கலாம். அதே நேரத்தில் அவர் எடுக்கிறதுக்கும் தகுதியுள்ளவராக இருக்கலாம். அன்பானவர்களை, இதை பற்றிய தெளிவில்லாவிட்டால் உலமாக்களிடத்தில் கேட்ட தெளிவை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைய நாள், நாளைய நாள், இதெல்லாம் சந்தர்ப்பம் இருக்கிறதே, அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறதே. அத்தோடு பெருநாள் தினங்களில் எங்களுடைய குடும்பங்களை சேர்ந்து வாழ்கிற விஷயங்களை இப்போ இருந்தே நாங்கள் யோசித்து, உறவுகளை முறித்திருந்தால், சொந்த பந்தங்களுடைய உறவுகளில் ஏதாவது முன்பின் இருந்தால் அதை சீராக்குவதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இன்னமும் எங்களுக்கு தந்திருக்கிறான். பெருநாள் தினத்தில் அல்லாஹ் விசேஷமான மன்னிப்பை வச்சிருக்கிறான், விசேஷமான மன்னிப்பு. அது பெருநாள் அன்று அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாகவும் அதற்குரிய தகுதி பெற்றவர்களாகவும் நாம் ஆக வேண்டும். குடும்பங்களுடைய உறவுகளை சீராக்கி கொடுக்க வேண்டிய ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அடைந்து கொள்வதற்குரிய தௌஃபீகை அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னித்து யா அல்லாஹ் எஞ்சி இருக்கிற காலங்களை உன்னுடைய பொருத்தத்தோட, உன்னுடைய திருப்தியோட, உன்னுடைய சந்தோஷத்தோட கழிப்பதற்குரிய தௌஃபீகை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் சிரமப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அந்த மக்களுடைய யா அல்லாஹ் கஷ்டங்களை நீ போக்குவாயாக. அந்த மக்கள் இழந்ததை விட சிறந்ததை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எஞ்சி இருக்கிற காலங்களை யா அல்லாஹ் உன்னுடைய தாஅத்தில் உனக்கு விருப்பமான விஷயங்களில் கழிப்பதற்குரிய தௌஃபீகை நசீபாக்குவாயாக. என்னோட வாழ்நாளில் நீ பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய கடைசி நாட்களை ஆக சிறப்பான நாட்களாக ஆக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுகளாக எங்களை நீ கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.